மிஸ்டர் பாப்பர்ஸ்ங்கிற இவருக்கு இறந்து போறதுக்கு முன்னால அவங்க அப்பா ஒரு பார்சல் அனுப்பி வச்சிருந்திருப்பாரு. சரி இவரும் அதை வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போயிட்டு ஓபன் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா உள்ள ஒரு ஐஸ் பெட்டிக்குள்ள உறைஞ்சு போன நிலையில ஒரு பெண் குயின் பொம்மை இருக்குது. அதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்பவே பிடிச்சு போய் அதை எடுத்து அங்க இருக்கிற ஒரு டேபிள்ல வச்சுட்டு அவங்க அப்பாக்கு நன்றி சொல்லிட்டு போன் வரும், அதை அட்டன் பண்ணி பேச ஆரம்பிச்சிருவாரு. அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பெண் குயின் அசைய ஆரம்பிக்குது. அவர் அதை கவனிக்கவே இல்ல. அதுக்கப்புறம் அவர் அப்படியே பேசிக்கிட்டே திரும்பி பாக்குறாரு. பார்த்தா வச்ச இடத்துல அந்த பெண் குயினை காணவே காணோம். அது அப்படியே மாயமா மறைஞ்சு போயிட்டு இருக்கு. அதனால அவர் எங்கடா அந்த பெண் குயின் சொல்லிட்டு எல்லா இடமும் தேட ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா அது அவருக்கு பின்னால தான் நின்னுக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த பிறகுதான் அவருக்கே புரிய வருது அது பொம்மை கிடையாது, அது ஒரு உயிருள்ள பெண் குயின்னு சொல்லிட்டு. அதை ஒரு கையில தூக்கி பாக்குறாரு. உடனே அது அவருடைய ஷூலயே கக்கா போயிடுது. அதுக்கப்புறம் அவர் அந்த பெண் குயினை தூக்கிட்டு போய் பாத் டப்ல போட்டுட்டு அதுல ஐஸ் கட்டியை கொட்டி விட்டுட்டு ஒரு வேலையா வீட்டை விட்டு வெளியில கிளம்பிடுறாரு. அவர் போன பிறகு அந்த பெண் குயின் அந்த பாத் டப்லயே ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கு. அப்ப தெரியாதனமா அங்க இருந்த டேப்பை வேற ஆன் பண்ணி விட்டுருது. அதனால அந்த பாத் டப் ஃபுல்லா தண்ணி நிறைஞ்சு அப்படியே வலிஞ்சு ஓட ஆரம்பிக்குது. அதுக்குள்ள அந்த பெண் குயின் ஜாலியா ஸ்விம் பண்ணி விளையாடிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவர் ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது அவங்க அப்பா அனுப்புனதா சொல்லி அந்த பெண் குயினை அனுப்பி வச்ச கம்பெனிக்கு கால் பண்ணி அந்த பெண் குயினை திரும்ப எடுத்துக்க சொல்லி சொல்றாரு. ஆனா சிக்னல் ஒழுங்கா கிடைக்காததுனால அவர் சொன்ன விஷயத்தை அவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரத்துல அவருக்கு பின்னால இருக்கிற பாத்ரூம்ல ஃபுல்லா தண்ணி நிரம்பிடுச்சு. இப்ப அந்த பெண் குயின் அதுக்குள்ள அப்படியே ஜாலியா நீச்சல் அடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கு. அது தெரியாம இவர் போய் அந்த பாத்ரூம் டோரை தெரியாதனமா ஓபன் பண்ணிடுவாரு. அடுத்த செகண்டே பார்த்தா இப்ப இவரே கீழே விழுற மாதிரி விளிம்புல தொங்கிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அந்த பெண் குயின் வேற வந்து அவருடைய முகத்திலேயே கக்கா போயிடுது. அதுக்கப்புறம் மறுநாள் அவங்க வீட்டுக்கு இன்னொரு பெட்டி வருது. அதை பார்த்த உடனே அவரு இந்த பெண் குயின் அவங்க திரும்ப எடுத்துட்டு போறதுக்காக தான் இந்த பெட்டி அனுப்பி வச்சிருக்காங்கன்னு நினைச்சுப்பாரு. அதனால அந்த பெண் குயினை பிடிச்சி அதுக்குள்ள போட்டுடலாம்னு சொல்லிட்டு அதை துரத்த ஆரம்பிப்பாரு. ஆனா பார்த்தா அவங்க போன் கால்ல தப்பா புரிஞ்சுக்கிட்டது இப்பதான் நமக்கே புரிய வருது. அவங்க திரும்ப ஏகப்பட்ட பெண் குயின்ஸை இவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க.